சபையிலே நான் வந்திருக்கிறேன். உண்மைதான். அப்படி இருந்தாலும் என்னோட பெயர் என்ன? என்னோட நாடு என்ன? நகரம் என்ன? நகரம். என்னாட்டு சேர்ந்தவன்? யாருக்கு தம்பி? யாருக்கு அண்ணன்? இல்லையா? இந்த அப்பா யாரு? இந்த அம்மா யாரு? தெரியுமாடா உனக்கு விளக்கம் சொல்லுங்கள். அப்படியா? ஆமாங்க. இதோ வருகிறேன். பிள்ளை நங்கட்டே வேட்டே யார் சின்னே என்னோட பெயர் அர்ஜுனன். என்னோட பெயர் அர்ஜுனன். பர்குணன். பார்த்திபன். தனஞ்சயன். சேஷாசயனன். இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான பெயர் உண்டு. பலவிதமான பெயர் உண்டு. உண்மை. ஆனால் அப்படி இருந்தாலும் நான் யாருக்கு தம்பி? நான் எப்போது பிறந்தேன்? சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் நிமிர்ந்த சொல்ல எங்கோ நான் நிமிர்ந்த சொல்ல இருநிலும் மகிழ்ந்து கூற பங்குனி திங்கள் வயலோ நாளில் பர்குணன் என்னும் நாமோ பகுதியா படிச்சுட்டே நான் திறப்பா செய்யால் வந்த
எப்படிங்க? பங்குனி மாதம் 16ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம். அதாவது ஆஹா, சூரிய பகவானாகப்பட்டவர் சூரிய பகவானாகப்பட்டது கிழக்கே திசையிலே காலையில் உதயமாகிறார். அந்த நேரத்திலே பிறந்தபடியால் அதாவது ஆஹா, எனக்கு பர்க்குணன் என்ற ஒரு பெயர். பர்க்குணன் ஒரு பெயர். எப்படி? பர்க்குணன் இல்லையா? ஆமாங்க. அதனால ஆஹா, அர்ஜுனன் இந்த பெயராகப்பட்டது அரித்துணிவன். யுகம் என்பது 4. கிரேதா யுகம், ஆஹா, திரேதா யுகம், உண்மைதான். துவாராபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகமாகவே வகுத்தார். யார்? எம்பெருமானாகிய கிருஷ்ண பரமாத்மா. எதற்காக வகுத்தார்? இந்த பூமாதேவியாகப்பட்டவர் ஸ்ரீமந்த நாராயணத்தில் சென்று, சுவாமி, இந்த பூமி பாரம் என்னால தாங்க முடியவில்லை, அதிகரித்துக் கொண்டு போகிறது. அதர்மம் தலை தோங்கி இருக்கிறது, தர்மம் தலை கவிழ்ந்திருக்கிறது. இந்த பூமி பாரங்களை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பூமாதேவியாகப்பட்டவர் ஸ்ரீமந்த நாராயணனிடத்திலே முறையிட்டார். அப்படி முறையிடுகிற போது பார்த்தார் நாராயணமூர்த்தி. யுகம் என்பது 4 வகுத்து என்ன செய்கிறார்? அதாவது தன்னோட வாசர் வழியில இருந்த துவாரபாலகர்கள் 22 பேர்களையும் இரணியாட்சதனா பிறக்க செய்தார். கிரீதா யுகத்திலே இல்லையா? அப்படி இரணியாட்சதனா பிறக்க செய்து அப்போது அந்த இரணியாட்சதனை கொல்வதற்கு சுவாமி பகவான் என்ன பண்ண தெரியுமா? அதாவது இந்த அர்ஜுனனை இரணியனுடைய பிள்ளையா பிரகலாதனா பிறக்க செய்தார் இல்லையா? இந்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்கு என்ன அவதாரம் எடுத்தார்? தூணிலே நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியாக்குவதை கொன்று வராக அவதாரத்திலே இரணியாக்குவதை கொன்றார். நரசிம்ம அவதாரத்திலே இரணியனை கொன்று கிரீதாயுகம் முடிந்தது. இரண்டாவது கிரீதாயுகம் தென்னிலங்காபுரி மாநகரத்திலே ராவணன் கும்பகர்ணனா பிறக்க செய்தார் அந்த 2 அரக்கர்களை. அப்போது இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் ராவணனோட தம்பியா விபூஷணனா பிறக்க செய்தார். எப்படி? ராவனுடைய தம்பி விபூஷணனாக பிறக்க செய்தார். அப்போது சுவாமியாகப்பட்டவர் பல வருஷ காலமே கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்ரீ ராமாசுவாமி அவதாரம் எடுத்தார். ஸ்ரீ ராமாசுவாமி அவதாரம் எடுத்தார். அப்போது ராவணன் கும்பகர்ணனை கொன்று விபூஷணருக்கு லங்காபுரி மாநகரத்தை மகுடாபிஷேகம் கொடுத்தார். அப்படி கொடுத்து அதன் பிறகு 3வது துவாராபர யுகம். என்ன? துவாராபர யுகம். அந்த யுகத்திலே அதாவது என்ன செய்திருக்கிறார்? அதாவது பார்த்தால் அந்த திரேதா யுகத்திலே தானாசுரன் என்ன ஒருவன். யாரு? தானாசுரன் 1000 கவசமுடையவன். 1000 கவசமுடையவன். ஆனால் பிரம்மதேவனை கோரி தவங்களை செய்து எப்படி விரும்பற்றிருக்கிறார்? எனக்கு இருப்பதோ 1000 சிரம். அப்படி நான் உயிரிழக்க வேண்டுமானால் என் சிரத்திற்கு ஒரு சிரம் பல கொடுக்க வேண்டும். என்னோட சிரம் ஒன்று அருந்தால் எனக்கு எதிர்த்து சமர்சிக்கிறானே அவனோட சிரம் ஒன்று அறுபட வேண்டும். அப்படி என்று பிரம்மதேவனிடத்திலே வரங்களை கேட்டார். அப்போது பிரம்மதேவனாக வட்டவர் ஆஹா இப்பேற்பட்ட கொடிய வரங்களை கேட்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் வழக்கி கேட்ட பிரகாரம் வரம் கொடுத்தார். அந்த வரங்களை பெற்று இந்த தானாசுரனாக வட்டவர் 1000 கவசங்களை கொண்டு தேவர் மூவர்கள் எல்லாம் பிடித்து சித்திரவதை செய்கிறார், இம்சை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தேவர்கள் எல்லாம் மாலாகிய மகாவிஷ்ணு இடத்திலே பகவான் இடத்திலே முறையிட்டார். அதனால பகவான் யோசித்தார், இவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றிருக்கிறான்? 1000 கவசம் உடையவன் இல்லையா? ஒரு சிறுத்தை அவனுடைய சிரசை அறுத்தால் எதிர்த்து சமர் செய்கிறவன் சிரம் ஒன்று அறுபடும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படி என்று என்ன அவதாரம் எடுத்தார்? நரன் நாராயணன். அதனால ஆதிசேஷனுக்கு 1000 சிரம் உண்டு. ஆதிசேஷனுக்கு 1000 சிரம் உண்டு. ஆதிசேஷனை அழைத்து சென்று அவரிடத்திலே சம்ராயுத்த சண்டைக்கு விடுத்தார் இல்லையா? இங்க ஆதிசேஷன் சிரசு ஒன்று அறுபட்டால் தானாசுரன் சிரசு ஒன்று அறுபடும். போது ஆனால் நரன் தவம் செய்தார், நாராயணன் சிரம் அறுப்பது. நாராயணன் தவம் செய்தார், நரன் சிரம் அறுப்பது. அப்போது பார்த்தால் இந்த தானாசுரனாகப்பட்டவன் 999 சிரங்களும் அறுபட்டது. அறுபட்ட பிறகு இன்னும் ஒரே ஒரு சிரம் இருக்கிறது.
இந்த சிரத்தை வைத்ததை உண்டானால் ஆனால் நம்முடைய உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னாச்சுதான் இழுத்தார் ஓட்டம் அங்கங்கே அபயம் அபயம் என்று சென்றார். யாரிடத்துல சென்றாலும் பகவானுடைய அபயம் என்றால் அவருக்கு அனுமதி கிடையாது. அப்போது சூரிய பகவான் இடத்துல சென்று அபயம் அபயம் என்று சொல்கிற போது சூரிய பகவான் பார்த்தார். ஒரு எலுமிச்சங்கனியாக செய்து வாய்க்குள் போட்டு விழுங்கினார். அப்போது பகவானாகப்பட்டவர் துரத்திக் கொண்டு சென்றார். சூரியனிடத்தில் தஞ்சம் அடைந்தான். இவன் எப்படி கொல்வது? இன்று அதாவது இந்த யுகத்துல கொல்ல முடியாது. அடுத்த பிறவில இவன் பிறக்கத்தான் போகிறான். அப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அர்ஜுனனுக்கு நரன் என்று பேர் வைத்திருக்கிறார். அந்த சூரியனுடைய வயிற்றிலே அதாவது இது தானாசுரனாகப்பட்டவன் கர்ணனா பிறந்திருக்கிறார். சூரியனுடைய வயிற்றிலே தானாசுரன் கர்ணனாக பிறந்திருக்கிறார். குந்தி என்ற தாயாருக்கு அதாவது குழந்தையா கர்ணனா பிறந்திருக்கிறான். இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அர்ஜுனனுக்கு நரன் என்று பேரும் ஸ்ரீமந்த அதாவது கிருஷ்ண பரமாத்மா நாராயணன் என்ற உருவத்திலும் 22 பேர்களும் நரன் நாராயணன் அந்த உருவத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 யுகத்திலையும் பார்த்தால் அவரை பிரிந்து நான் இருந்ததில்லை, என பிரிந்து மாமன் இருந்ததில்லை. அதனாலதான் அரி துணைவன் நான் அவர் துணை கொண்டிருந்தேன் இல்லையா? அதனாலதான் அரி துணைவன் என்று பேர். அப்படி இருந்தாலும் ஆனால் அரித்தனும் இருந்தாலும் என்னுடைய அழகு என்ன? அழகு என்ன? அழகு என்ன? அழகா பாக்க எத்தனை அழகு! எனக்கு முன்னாலோ பின்னாலோ அழகு 11 பெயர் உண்டு. 32 அழகு உண்டு. 32 அழகு. என் முதுகிலே மச்சரேகை. என் முதுகிலே மச்சரேகை. பல்லியிலே பரசுவினை. நாவிலே நட்சத்திரம். உதட்டிலே உபயமாணிக்கம். என் பாதத்திலே செந்தாமரை. முழங்காலிலே முத்துமாணிக்கம். தொப்பிலே அமிர்த கலசம். இப்படி பார்த்தால் 32 அழகு உண்டு. எத்தனை அழகு? 32 அழகு உண்டு. 32 அழகு உண்டு. இந்த 32 அழகை பார்த்த உடனே எந்த பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த அர்ஜுனுடைய அழகை பார்த்த உடனே முறையில்லாத பெண்களா இருந்தாலும் மாமா இந்த முறை கொண்டாட வேண்டும். யாரா இருந்தாலும் சரி. ஆமா, அதுக்குதான் என் முன்னாடி கூட நேத்து உன்னை மாமான்னு கூப்பிட்டாலோ. நாக்கை இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். சொல்ல முடியாதுப்பா, நம்ப கூடாது மாதிரி ஆளுங்கள எல்லாம். தங்கச்சி அதனால என்னுடைய அழகை பார்த்த உடனே யாரா இருந்தாலும் சரி என்ன மாமா என்ன முறை கொண்டாடணும். அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த பெண் இல்லையா? பல்லு போன்ற முதல் சொல்லு போற வரை யாரா இருந்தாலும் என்னுடைய அழகை பார்த்தால் அப்ப நீ கேள்வி கூட விட்டு மாட்டேன். மாமா என்ன முறை கொண்டாடணும் இல்லையோ, அவங்க பின்னாடி வருவாங்க. இதெல்லாம் பாரு, என்ன பண்ணு தெரியாது. வயசு பசங்க விட்டு சரி ஒரு 50 கேள்விய ரெடி பண்ணிக்கோ. இந்த உலகத்திலே முதல் பணக்காரன் நீ தான். எதை வச்சு சொல்ற? பணக்கார ஆவறதுக்கு வழி சொல்றீங்க. சரி, அதனால அது அப்புறம் பேசலாம். அப்படி 32 அழகு உண்டு. அப்படி இருந்தாலும் சரி. ஆனால் இந்த இவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் கேட்டான். நீ எந்த குலத்தை சேர்ந்தவன்? அமைச்சரே,